தமிழகத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், 3 மாவட்ட மீனவர்களும் கடலுக்கு செல்லாததன் காரணம் என்ன? அதன் பின்னணி குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய காசிமேடு மீன்பிடி துறைமுகம் தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த போன்ற மாவட்டங்களிலே பெரிய மீன்பிடி துறைமுகம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகம். இந்த துறைமுகத்தில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கிறது. இந்த விசைப்படகுகள் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நேற்று இரவே புறப்பட வேண்டிய இந்த விசைப்படகுகள் இன்று எதுவுமே புறப்படாத நிலையில் தான் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் மீன் விற்பனையாளர்களுக்கும் ஏலக்கூட கட்டிடம், புதிய கட்டிடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சனை தொடர்பாக 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் எதுவுமே கடற்கரைக்கு செல்லவில்லை. அனைத்து விசைப்படகுகளும் தயார் நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்று இரவே புறப்பட்டிருக்க வேண்டிய விசைப்படகுகள் எதுவுமே கடலுக்கு செல்லாத நிலைதான் தற்போது இருக்கிறது. இந்த நிலையிலே இது தொடர்பாக, இந்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மீன்வளத்துறை கமிஷனர் தண்டபாணி தலைமையில் நேற்று 3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 3 முறை பேச்சுவார்த்தையும் தோல்வி முடிந்ததன் காரணமாக விசைப்படகு உரிமையாளர்கள் தங்களுடைய பிரச்சனை முடியும் வரை விசைப்படகுகளை இயக்க மாட்டோம் என்று கூறி தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரகுவரன், பிற மாவட்டங்கள்ல மீனவர்கள் கடலுக்கு சென்றாங்களா? அது பற்றின விவரங்கள் இருக்கா? அதாவது தமிழகம் முழுவதும் இந்த வருடம் தான், எப்பொழுதும் வருடம் 45 நாள் இந்த மீன்பிடி தடைக்காலமானது கடைபிடிக்கப்படுகிறது. வங்கக்கடலில் மீன் குஞ்சுகளின் வளர்ச்சியை கோடை காலம் மீன் குஞ்சுகள் வளர துவங்கும். அதன் அடிப்படையில் மீன் குஞ்சுகள் வளருவதற்காக காலம் 45 நாட்கள் அந்த காலமானது கொடுக்கப்படும். அது இந்த ஆண்டிலிருந்து 60 நாளாக கூட்டப்பட்டது. அதிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலூர், ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் போன்ற துறைமுகங்களிலிருந்து படகுகள் புறப்பட்டாலும் இந்த மீன் ஏலம் விடும் கூடத்தில் துவங்குவது தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சனையினால் இந்த சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து எந்த ஒரு படகுமே செல்லவில்லை. இதற்கு விசைப்படகு உரிமையாளர்கள், எங்களுக்கு புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் மீன் விற்பனைக்கு வந்தால்தான் சர்வதேச அளவில் எங்களுடைய மீன்களை விற்க முடியும். அதனால் எங்களுக்கு இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக இரு தரப்பிற்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருந்து 8500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு நேற்று இரவிலிருந்தே செல்ல துவங்கி இருக்கின்றன. சிவரஞ்சனி.